வணக்கம் நேயர்களே. இந்த காணொளியில் கிரக பரிவர்த்தனை மற்றும் நட்சத்திர பரிவர்த்தனை சோகமே அது எப்படி என்பதை பார்க்கலாம். பொதுவா ஜாதகத்தில் 12 கட்டங்களில் 9 கிரகங்கள் தங்களது நட்பு வீடு அல்லது எதிரிகள் வீடு அப்படி என்று மாறி மாறி இருக்கும். உதாரணத்துக்கு சுக்கிரன் மீனத்தில் இருக்கலாம். மீனத்துக்கு உண்டான குரு சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் இருக்கலாம். ஓகேங்களா? அதே போல் சனி விருச்சிகத்தில் இருக்கலாம். விருச்சிக வீடான செவ்வாய் மகரத்தில் இருக்கலாம். இதெல்லாம் வீடு பரிவர்த்தனை. ஓகேங்களா? இப்போ சந்திரன் மேஷத்தில் இருக்கலாம். செவ்வாய் கடகத்தில் இருக்கலாம். ஸோ இது ஒரு வீடு பரிவர்த்தனை. சூரியன் கும்பத்தில் இருக்கலாம். சனி சிம்மத்தில் இருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி வீடு பரிவர்த்தனையில் இருக்கிறாங்க. அதே போல் புதன் துலாத்தில் இருக்கலாம். சுக்கிரன் கன்னிமனையில் இருக்கலாம். ஸோ இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை. இது மாதிரி ஏதாவது இது எல்லாமே இருக்குன்னு சொல்ல வரல. ஏதாவது ஒரு கிரகம் உங்களுடைய ஜாதகத்தில் வீடு தங்களுக்குள் மாறி இருக்கும். அப்படி மாறி இருக்கும் பொழுது அந்த வீடு மாறி இருக்கிற தசா அல்லது புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக அந்த கிரகத்துடைய உயிர் காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். உதாரணத்துக்கு சூரியன் வீடு கிரக பரிவர்த்தனை மாறி இருந்தால் கண்டிப்பாக தந்தை நோய் சம்பந்தமான ப்ராப்ளம் வரும். அல்லது நம்ம ஜாப்பில் ப்ரொமோஷன் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பார்கள். பல நாளாக எதிர்பார்த்திருப்போம், கிடைக்காது. அதே போல் சனி பரிவர்த்தனையாக இருந்தால் நம்ம வெளிநாடு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். கண்டிப்பாக அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும். அல்லது தொழிலில் நாம் பலமுறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் தொழிலில் நம்மளுக்கு கிடைக்காமல் ஒரு திருப்தியான தொழில் இல்லாமல் இருக்கும். அதே போல் சுக்கிரன் புதன் எடுத்துக்கிட்டோமா, புதன் ஒரு காளிமனை அல்லது தாய்மாமன். சுக்கிரன் சோகமான வாழ்க்கை மற்றும் தாம்பத்தியத்துக்கு உணர்ச்சிக்காரகன். ஸோ தாம்பத்தியம் கிடைக்காமலும் டிலே ஆகலாம். புதன் ஒரு காளிமனை. நம்ம ஏதாவது ஒரு மனை ஒரு இடத்த வாங்க போய் அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு பத்திரத்தில் தொந்தரவுகள் வரலாம். அது மாதிரி இருக்கும். இப்போ செவ்வாய் சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை எடுத்துக்கிட்டோமா, செவ்வாய்க்கு உயிர்காரகத்துவம் பார்த்தோமா, சகோதரர் கூட ஒரு ப்ராப்ளம் வரும். அல்லது சொத்து பத்து வீட்டில் குடும்பத்தில் உறவினர்களுக்குள்ள சொத்து பத்து வரலாம். சந்திரன் எடுத்துக்கிட்டிங்களா, தாய்க்காரகன். கண்டிப்பாக தாயுடன் ஒரு சுமூகமான உறவு இருக்காது மற்றும் வீடு கட்டுவதில் ஒரு ஏமாற்றம். அதே போல் குருன்னு எடுத்துக்கிட்டோமா, பணத்தில் போய் நம்ம எதுலையாவது லாக் ஆகிருப்போம். இல்லைன்னா குழந்தை புத்திர சோகம் ஏதாவது நடக்கலாம். அது மாதிரி ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கலாம். இது ஏமாற்றத்தையும் கொடுக்கலாம் கடைசி வரைக்கும். அதாவது எப்படின்னா, எந்த கிரகங்கள் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை ஆகிருக்கோ அதனுடைய தசா புத்தி வரும் பொழுது கண்டிப்பாக அது முடிகிற வரைக்கும் அந்த ஏமாற்றம் இருக்கும். சில பேருக்கு ஆரம்பத்தில் கொடுத்து விடலாம். கடைசியாக தசாபுத்தி முடியும் பொழுது அதை கொடுத்தது எல்லாத்தையும் பிடுங்கிக்கிற அமைப்பும் இருக்கும். சில பேருக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், ஒரு தொழிலோ அல்லது ஒரு குழந்தை பாக்கியமோ அல்லது வீடு கட்டுதோ ஏமாற்றம், இது கண்டிப்பாக இருந்தே இருக்கும். அந்தந்த கிரகத்துக்கு உண்டான காரகத்துவம் ஒரு ஏமாற்றத்தையே கொடுக்கும். நன்றி, வணக்கம்.